ஒரு புதிய நிறுவனத்தினுடைய ஒரு ஏஐ டூல் கண்டுபிடிப்புனால ஏற்கனவே கோலோச்சிக்கிட்டு இருந்த நிறுவனத்துக்கு 593 டில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 51 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அதுதான் நடந்திருக்கு சாட் ஜிபிடி வர்சஸ் டீப்சீக் அப்படிங்கிறத விஷயத்தில். ஃப்யூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸில் தான் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி வைக்க போகுது. இனி டெக்னாலஜியே வந்து பார்த்திங்கன்னா ஏஐக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சார்ந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்களுடைய சாட் ஜிபிடி வசந்தான் வந்து ஏஐ இருக்குது. இவங்க மட்டும்தான் இனி ஏஐ அப்படின்னாவே சாட் ஜிபிடி தான் அப்படின்னு சொல்லி பந்தாவா மாறு தட்டி காலர் தூக்கி விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தலையில் டீப்சீக் அப்படிங்கிற ஒரே ஒரு டூல் முக்காடு போட்டு உட்கார வச்சுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, தனி மனிதனுடைய தேவை தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடுங்கிறது இங்கேயும் நடந்திருக்கு. எஸ், லியாங் வென்ஃபெங் அப்படிங்கிறவனுடைய தேவை ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ டூலே உருவாக காரணமாக அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே சீன வர்த்தகத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எஸ், என்ன நடந்தது? டீப்சீக் உருவாக காரணம் என்ன? வாங்க விரிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கை பார்த்துட்டோம்னா ஏஐ அப்படிங்கிறது என்னென்னு புரியும். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபியூ லெவல்லையும் முடிஞ்சிடும், கம்ப்யூட்டரில் இருக்கிற சிபியூ லெவல்லையும் முடிஞ்சிடும். அதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி மெமரி அப்படின்னு சொல்லி சிபியூலேயே வந்து க்ரியேட் பண்ணி அந்த ப்ராசஸை முடித்து நமக்கான தேடுதலுக்கான விடயங்களை எடுத்து கொடுக்குது. இவ்வளோ தான். ஸோ மெஷின் லேர்னிங்லேருந்து டீப் லேர்னிங் எப்படி வேறுபடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தேவைப்படுது. ஸோ டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ரரி மெமரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கான விஷயங்களை, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பல மில்லியன் ஒர்க்ஸை நடத்தி அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து டீப் லேர்னிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சிபியூலையும் வச்சுக்க முடியாது. ஆனால் 4 பிட்ஸ், 8 பிட்ஸ், 16 பிட்ஸுங்கிற அளவில் தான் வந்து சிபியூ ஒர்க் பண்ணுது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கனாலும் நிறைய அளவிலான கிராஃபிக்ஸ் கார்டு அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் ஸ்பெஷல் சிப்பு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் பல மில்லியன் ஜாப்ஸை முடித்து அதுக்கான ரிசல்ட்ஸையும் யூசர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஐனுடைய முக்கியமான ப்ராசஸிங். ஸோ இந்த ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ஸ்பெஷலாக வந்து செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிற இந்த ஸ்பெஷல் சிப், இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற நிவிடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து தயாரிக்குது. ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிவிடியா நிறுவனங்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து ஓப்பன் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸை வாங்கி இவங்க ஏஐ டெவலப் பண்ணி சாட் ஜிபிடி உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த நிவிடியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் தயாரிக்கிற சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான அது. அதுக்காக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் தயாரிக்கிற இந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 26 லட்சம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி ஏன் பெய்டு வெர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதோடு நிறுத்திக்கலவிங்க. ஏஐ டூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தானது, ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருந்திருக்கார். எலான் மஸ்க் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது இருக்கிறதுலே ஆபத்தானது வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டுகளோ கிடையாது, இருக்கிறதுலே மிகவும் ஆபத்தானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ தான். இந்த ஏஐ மூலிமா என்ன வேணால் பண்ண முடியும். மிலிட்ரி மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுடைய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்க போகுது இந்த ஏஐ அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொன்னதுக்கப்புறமா இந்த அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த சிப்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த சிப்ஸ் இருந்தால் தான் இந்த ஏஐனுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷன் இவ்வளோ ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த சிப்ஸ் வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாதுகாப்பு காரணங்கள் மட்டும் இல்லாமல்
ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர்களோட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அமெரிக்கர்கள் வந்து ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே தான் வந்து இந்த ஏஐலையும் நடந்திருக்கு. ஸோ சாட் ஜிபிடிங்கிறது மட்டும்தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும், அதுவும் அமெரிக்கர்களோட மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல அவங்க ரொம்பவுமே கருத்தாக இருந்ததுனால தான் இந்த டீப்சீக் அப்படிங்கிற விஷயம் வந்து உருவாகிறதுக்கு காரணம். அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த சிப்ஸை வந்து சப்ளை பண்ணாங்க. குறிப்பாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த சிப்ஸை வந்து தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ விஷயம் இப்படி இருக்கையில் இங்கே சீனாவில் ஒருத்தருக்கு, அதாவது லியாங் வென்ஃப்ளங், இந்த லியாங் வென்ஃப்ளங் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, சீனாலேயே பிறந்து சீனாலேயே வளர்ந்து சீனாலேயே படித்து சீனாலேயே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து ஒரு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு வர்ற இவருனுடைய ஒரு தேவை தான் வந்து இந்த டீப்சீக்கினுடைய உருவாக்கம். இந்த டீப்சீக்கினுடைய உருவாக்கம் தான் உலக நாடுகள் அத்தனையும் இப்போ சைனா மீது பார்வையை திருப்பியிருக்கு. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி இந்தியாவில் படிக்கிற எத்தனையோ இளைஞர்கள் வேலைக்கு அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் தான் வந்து அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. ஸோ அதை வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா, சீனாவை சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக தேவையில்லை, என்னுடைய நிறுவனத்திலேயே அந்த அளவுக்கான மிகப்பெரிய சேலரியை கொடுத்து நான் வேலைக்கு அமர்த்த போகிறேங்கிறதையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. இது எதை காட்டுதுன்னா, அவருடைய நாட்டின் மேலே வச்சுருக்கிற ஒரு பற்றத்தை காட்டுது. இவருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தேவைப்படுது, ஏஐ டூல். அதாவது பங்கு வர்த்தகத்தில் எப்போ எந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஏறுமுகத்தில் இருக்கும், எப்போ எந்த நிறுவனத்தினுடைய பங்கு இறங்குமுகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏஐ டூல் வந்து இவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக இவர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒரு ஏஐ டூலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இவர் இதை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கான சில அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஏஐ டூல் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து இவருக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சிப்ஸுக்காக இவர் வந்து அமெரிக்க நிறுவனத்தில் அணுகும்போது இதற்கான ஏற்றுமதிக்கு தடைகள் இருக்குது, ஸோ அங்கனால் வழங்க முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து இவருக்கு அங்கே லோக்கலில் சைனாவில் கிடைக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு சில சிப்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது நல்லாவே வருது. அதுக்கப்புறமா ஹுவாய் நிறுவனத்துக்கிட்டமிருந்து ரொம்ப மலிவான ஒரு சிப்ஸை வாங்கி இவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறதாகவும், இதனால தான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு கூறப்படுது. ஸோ இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களது பெய்டு வெர்ஷன், இவர் உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் iOS யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்டு, அதாவது வாட்ஸ்அப் மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பே பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஐ மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். ஒவ்வொரு டூலையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, டீப்சீக் உருவாக்குறதுக்கு இவங்களுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா $6 மில்லியன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி உருவாக்குறதுக்கும் இப்போ வரைக்கும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமான செலவு வந்து பார்த்திங்கன்னா $600 மில்லியன். ஸோ $6 மில்லியன் எங்கே இருக்குது, $600 மில்லியன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் சாட் ஜிபிடி இவ்வளோ காஸ்ட்லியாகவும் டீப்சீக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓப்பன் சோர்ஸில் இவ்வளோ ஃப்ரீயாகவும் கிடைக்கிறதுக்கான மெயின் காரணம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கேம் அப்படின்னு சொல்லியும் சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை நம்ம உருவாக்கி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ஒன் ஆஃப் த வே அப்படின்னாலும், இன்னொரு சைடு குறுக்கு வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனம், என்கிட்ட இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ என்னுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்க போகுது, என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி முதலீடுகளை வரவேற்கிறது, அதாவது அவங்களுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் டீப்சீக்கினுடைய வருகையினால் சாட் ஜிபிடியினுடைய வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் கண்டிருக்குன்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சிப்ஸ் உருவாக்குனாங்க இல்லையா நிவிடியா, இவங்களுடைய பங்கு வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா $593 பில்லியன், இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 51 லட்சம் கோடி, அந்த அளவுக்கு அவங்களுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், டெஸ்லானுடைய நிறுவனங்கள் பங்கு வர்த்தகம் கூட மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத சமீப காலமாக சென்ற வாரங்களில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது இப்படி இருக்க
ஏஐனுடைய வருகை எந்த அளவுக்கு நமக்கு நல்லது இல்லை கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஐனுடைய வருகையினால் சமீபத்தில் கோயம்புத்தூரில் கூட ஒரு ஐடி நிறுவனம் வந்து மூடப்பட்டுச்சு. ஸோ இங்கே செய்கிற மெயின் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஏஐனுடைய வருகையினால் அது ஏஐயே வந்து இப்போ செஞ்சிருச்சு. அதனுடைய கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுவே பண்ணிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு வேலையின்மை ஏற்பட போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா மக்கள் பண்ணக்கூடிய பல்வேறு வேலைகளை இந்த ஒரு சின்ன டூலே வந்து பண்ணி முடிச்சுட்டு போயிடும். ஸோ மக்களுக்கு இது இவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் இது போன்ற நிறுவனங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை டீப்சீக்கோ இல்லை ChatGPTயோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீப்சீக்கினுடைய வெர்ஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெர்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து R1, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா R10. இதில் R1 அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ChatGPT டீப்சீக்கும் மட்டும்தான் ஏஐ டூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கூகுளினுடைய ஜெமினியும் வந்து ஒரு ஏஐ டூல் வந்து அவைலபிள் இருக்குது. பட் அது அந்தளவுக்கு ப்ராப்ளமாக தெரில. ChatGPT தான் அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை ஓவர் நைட்டில் தூக்கி சாப்பிட்ற மாதிரி டீப்சீக்கும் இப்போ வந்துருச்சு. மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட்.